ட்ரேடர்ஸ் பாயிண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் அறிவோ கிடையாது. நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்ம ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. நம்ம ஆனுவலைஸ்ட் அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது டூனியர் இண்டஸ்ட்ரீஸ். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நண்பர் இதை பற்றி பேசணும்னு சொன்னாங்க. அதனால நம்ம இப்போ இந்த ஸ்டாக் எடுத்து அனலைஸ் பண்ணுறோம். 2025 அதுக்கப்புறம் ஃபோர்த் கம்மிங் இயர்ஸுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. சப்சிக்வெண்ட் அனாலிசிஸ் போகிறதுக்கு முன்னாடி இவங்களுடைய பிஸ்னஸ் ஓவர்வியூ நம்ம பார்க்கலாம். இவங்களுடைய பிஸ்னஸ் 98% ஆஃப் த ப்ராஃபிட் கான்ட்ரிபியூஷன் டெக்ஸ்டைல்ஸ்ல இருந்தும் 2% வந்து ரெண்டல் பிஸ்னஸ்ல இருந்தும் வருது. இப்போ இந்த பிஸ்னஸை நம்ம இன்னும் கொஞ்சம் நம்ம ரெவென்யூ மிக்ஸில் போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 49% வந்து பாலிஸ்டர் அண்ட் விஸ்கோஸ் ஃபேப்ரிக்ஸ்லேருந்து வருது. காட்டன்லேருந்து 34%, அதர்ஸ்லேருந்து 17% வருது. தென் லொக்கேஷன் வைஸ் பார்க்கும்போது 88% வந்து இந்தியாவிலையும் 11% ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டும் வருது. இவங்களோட 2024 ஆனுவல் ரிப்போர்ட் அக்சஸ் பண்ணுறோம். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் கெப்பாசிட்டி எக்ஸ்பான்ஷன் ப்ரோக்ராம்ஸ் அதை பற்றி ஏதாவது டிஸ்கஷன்ஸ் இருக்கான்னு பார்க்குறோம். இவங்க ஜென்ரலாக வந்து டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு ஹோப் கொடுக்குறாங்க. அதுக்கு பிறகு இவங்க கெப்பாசிட்டி எக்ஸ்பான்ஷன் ப்ரோக்ராம்ஸ்லாம் ரன் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸ்பெசிஃபிக்காக நமக்கு அதில் வேறு எந்த இன்ஃபர்மேஷனும் கண்ணில் படலை. இப்போ நம்ம அனாலிசிஸ்க்குள்ளே போகிறோம். ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அண்ட் ரேடாருங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க. ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த், அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன், டெக்னிக்கலாக மூமெண்டம் நியூட்ரல் இருக்குது. அனாலிசிஸ்ட் யாரும் எந்த சஜஷன்ஸும் இங்கே ட்ரெண்ட் லைனில் கொடுக்கல. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் 103 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு. அதே சமயத்தில் அனாலிசிஸ்ட் வந்து டிஜோரியாவில் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட 17 பேர் கொடுத்துருக்குறாங்க. அதில் 7 பேர் பாசிட்டிவாகவும் 8 பேர் நெகட்டிவாகவும் 2 பேர் நியூட்ரலாகவும் இருக்கிறாங்க. இப்போ இவங்களுடைய ஃபண்டமெண்டல்ஸ் நம்ம பார்க்கும்போது அடிக்வேட் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க, ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க, டெப்ட் டு ஈக்விட்டி பியாண்ட் டாலரன்ஸில் இருக்குது. நம்ம என்ன சொல்லுவோம், தியரிட்டிக்கல் லிமிட்டில் 0.5ன்னு சொல்லுவோம். இப்போ 1 வரைக்கும் அக்செப்ட் பண்ணுறாங்க. அதனால 1ங்கிறத நம்ம டாலரன்ஸ்னு வச்சுக்கிறோம். இது 1க்கு மேலே இருக்குது, அதனால பியாண்ட் டாலரன்ஸ்னு வச்சுக்கிறோம். மோஸ்ட் ஆஃப் த டைம் பல நேரங்களில் வந்து இந்த பியாண்ட் டாலரன்ஸ்குள்ளே போச்சு அப்படின்னு சொன்னாக்க ப்ரைஸை கால்குலேட் பண்ணுறதுக்கு புக் வேல்யூவில் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம வந்து இதை அட்ஜஸ்ட் பண்ணாமல் தான் வேல்யூஸ் நம்ம போட்டுட்டு வரோம். பிஏ அண்ட் பிபிஐ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை. ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் பிஇயோட பை ஜோனில் ஸ்ட்ராங் பை ஜோனை தான் காட்டிக்கிட்டு இருக்கு. சின்ன சின்ன கரெக்ஷன் வந்தாலும் பை ஜோனில் தான் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை. இப்போ இவங்களோட 2024 என்ன பெர்ஃபார்மன்ஸஸ்ன்னு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கேஷ் ஃப்ளோ நம்ம பார்ப்போம். கேஷ் ஃப்ளோவில் ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது 4 ரூபாயிலிருந்து 70 ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2023 4 ரூபாய் இருந்தது, 2024 70 ரூபாய் ஆயிருக்கு. அப்படின்னா பெர்சன்டேஜ் பெரிய பெர்சன்டேஜ் தான். இப்போ இந்த 70 ரூபாய் எப்படி செலவு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து 28 ரூபாயும், ஃபினான்சிங் ஆக்டிவிட்டிக்கு 46 ரூபாயும் செலவு பண்ணியிருக்கிறாங்க. அதனால இப்போ இவங்களுடைய நெட் கேஷ் ஃப்ளோ வந்து மைனஸில் போயிருக்கு. இப்போ இந்த இது வந்து ப்ராப்பரான எக்ஸ்பென்சஸில் இருக்கிறதுனால நெட் கேஷ் ஃப்ளோ மைனஸில் போனாலும் இது மேனேஜபிள் அப்படிங்கிறத -4 தான் இருக்கிறதுனால இது கொஞ்சம் மேனேஜபிள். 4ங்கிறது 4 கோடி. இப்போ வந்து இது வந்து மேனேஜபிள். இப்போ இந்த எக்ஸ்பென்சஸ் வந்து எப்படி பண்ணியிருக்கிறாங்க, கேஷ் ஃப்ரம் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸில் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் 17 கோடி ரூபாய்க்கு கடன் அடைச்சிருக்கிறாங்க, 28 கோடி ரூபாய்க்கு இன்ட்ரெஸ்ட் கட்டியிருக்கிறாங்க. அப்போ சீக்கிரமாக கடன் அடைச்சிட்டாங்கன்னா இந்த 28 கோடி ரூபாயும் நெட் ப்ராஃபிட்டில் அதை இன்க்ரீஸ் கொடுக்கணும். அப்போ ஏன்னா நெட் ப்ராஃபிட் நமக்கு வந்து கொஞ்சம் நெட் ப்ராஃபிட் மார்ஜின் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதே மாதிரி இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸில் பார்க்கும்போது 20 கோடி ரூபாய்க்கான அசட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இந்த இதுலேருந்து பார்க்கும்போது 1/3 இவங்களுடைய கேஷ் சைக்கிளில் வந்திருக்கக்கூடிய 1/3 வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க கேப்பெக்ஸுக்கு செலவு பண்ணுறாங்க. இது ஒரு கீ பாயிண்ட்டை நம்ம நோட் பண்ணோம். இந்த கேப்பெக்ஸ்க்கு நம்ம 30% அவங்களுடைய கேஷ் இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து, அதாவது கேஷ் இன்கம்லேருந்து செலவு பண்ணுறாங்கனாக்க அவங்க ஃபியூச்சரில் கொஞ்சம் டிமாண்டை டிமாண்ட் க்ரோத்தை வந்து ஆன்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது என்னுடைய பார்வையாக இருக்குது. அதுக்காக இப்போவே வந்து எக்ஸ்பேன்ஷன் ப்ரோக்ராம் அதெல்லாம் வந்து மாடர்னைசேஷன் அண்ட் எக்ஸ்பேன்ஷன்ஸ் ப்ரோக்ராம்ஸ் வந்து அவங்க வந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். இப்போ இவங்களுடைய 2024 இவங்களுடைய பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் ஆயிருந்திருக்கு. அது 2025 அதாவது 25-26 ரெக்கவரி ஆகுமா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து இதை எப்படி நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னாக்க ரேஷியோ அனாலிசிஸில் டெப்டாஸ் டேஸ் வந்து கிட்டத்தட்ட 9 நாள் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 10 நாள்னு வச்சுக்கலாம். இன்வென்ட்ரி டேஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 நாளைக்கு மேலே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி டேஸ் பேயபிள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு
5 நாள் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்ப டெப்டார்ஸும் டேஸ் பேயபிளும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா லெஸ் தென் 15 டேஸ், அதனால அதை நம்ம ஒதுக்கிடலாம். பட் இன்வென்டரி டேஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க கிட்டத்தட்ட அது வந்து நமக்கு வந்து ஒரு 20 நாளைக்கு மேல வந்திருக்கு. இப்ப இந்த 20 நாளைக்கு மேல வந்திருக்கு அப்படின்னு சொன்னாக்க சீசனலா டம்ப் பண்ணியிருக்கிறாங்களா இன்வென்டரி ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஆல்ரெடி வாங்கி பல்க் புக்கிங் வச்சிருக்கிறாங்களா அப்படிங்கிறதும், அப்படி இருந்தாலும் டேஸ் இன்க்ரீஸ் ஆகும். இப்ப கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள், ஆனா அந்த இடத்துல பார்த்தோம்னா கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாசத்தை ஒட்டி 30 நாளை ஒட்டி கிட்டத்தட்ட 27 நாளைக்கு கிட்டக்க வந்து கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள் ஆயிருக்கு. அப்ப ஏற்கனவே இருந்த 280 நாள்ங்கிறது இப்போ வந்து 300 நாளா மாறுது அப்படின்னாக்க, இன்னைக்கு போடக்கூடிய 300 நாள்னா அங்கிட்ட ஒரு 2 மாசத்துல ஒரு வருஷம். இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் ₹1 காயின் போடுறத திருப்பி உங்களுக்கு ப்ராஃபிட்டோட சுத்தி வர்றதுக்கு ஒரு வருஷம் ஆகுது அப்படிங்கிறத நம்ம கணக்கில் எடுத்துக்கிறோம். இது கொஞ்சம் கூடுதல் பீரியட் தான். அப்ப டிமாண்ட் கூட இருந்துச்சுன்னா இது வந்து கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ இனிமே ஃபோர்த் கமிங் இயர்ஸ்ல டிமாண்ட் வந்து கூட வருதா அப்படிங்கிறது நம்ம வந்து பொறுத்து இருந்து பார்க்கணும். இப்போ இவங்களுடைய ஃபினான்ஷியல் ரேஷியோஸ் பார்ப்போம். இவங்களுடைய இதில் வந்து ரிட்டர்ன் ஆன் அசெட் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நார்மலுக்கு கீழே தான் இருக்குது. கொஞ்சம் கம்மியாக தான் 4% தான் வருது. பேங்க் இன்ட்ரெஸ்ட் கூட கவர் ஆகலைங்கிறது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி நல்லா ஹையாக இருக்குது. அதே மாதிரி ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு ஹையாக இருக்குது. ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ என்ன செய்யுதுனாக்க நெட் ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 4.34% தான் இருக்குது. ஸோ இப்போ அங்கே வட்டி கட்டுறதை வந்து இங்கே வந்து சேர்ந்துச்சு அப்படின்னு சொன்னால் இது மேலே ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத பார்க்குறோம். இப்போ இதில் கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷத்துக்கு இருக்குது. இந்த 12 வருஷத்தில் பார்த்தோம்னாக்க இந்த 2023-24 தான் நாளை கடந்து போயிருக்கிறாங்க. அப்போ இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். இப்போ இவங்களுடைய லிக்விடிட்டி ரேஷியோ பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க அது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அடிக்குவேட் லெவலுக்கு அவங்க கீப் அப் பண்ண வேண்டியது இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். வேல்யூஷனை பொறுத்த வரைக்கும் வேல்யூஷன் வந்து நல்லா இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ரிட்டன்ஷன் ரேஷியோ 97% இருக்கு. இது ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஒரு நல்ல இனிப்பான செய்தி தான். இப்போ இவங்களுடைய பேலன்ஸ் ஷீட் நம்ம பார்ப்போம். பேலன்ஸ் ஷீட்ல வந்து 8.6% வந்து நெட் டோட்டல் அசெட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு 19.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனுவல் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நெட் ப்ராஃபிட் 4.2% குறைஞ்சு போயிருக்கு. அதே மாதிரி ரெவென்யூ 3.3% குறைஞ்சு போயிருக்கு. இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இவனோட இது வந்து நெட் ப்ராஃபிட் மார்ஜின் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி 4.34 இருக்கு. இந்த 28 கோடி ரூபா மாத்திரம் வந்துச்சுன்னு வச்சுக்கோமே, கிட்டத்தட்ட இந்த இடத்துல பார்த்தோம்னா 60 கோடி ரூபா நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அப்போ சீக்கிரமா கடன் அடைச்சிட்டாங்கன்னா நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகுங்கிறத புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். இப்போ இவனோட இபிஎஸ் உடைய லெவல் வந்து 6.7ன்னு இருக்கு. இது போன தடவை காட்டிலும் ஒரு 30 பைசா கம்மி. ஆனாலும் இது இப்போ வந்து இந்த 12 வருஷமா நம்ம பார்க்கும்போது இவன் வந்து 5 கடந்து வந்திருக்கிறது 2023 தான். அதுக்கப்புறம் 2024 30 பைசா தான் கம்மியாயிருக்கு. சப்சிக்வெண்ட்டாக இதை காட்டிலும் பீட் பண்ணுவானா இல்லையாங்கிறத குவார்டர்லி பெர்ஃபார்மன்சஸ்ல நம்ம பார்ப்போம். குவார்டர்லி பெர்ஃபார்மன்சஸ்ல 3வது குவார்டருடைய ரிசல்ட் வந்திருக்கிறதுனால கம்பேரிசன்கிறது இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது டிசம்பர் 2024 டிசம்பர் 2023 கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் இங்கே 52.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ கொஞ்சமாக பூஸ்ட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்கு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி இவன் வந்து ரெவென்யூ வந்து 18.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து இந்த இயருக்கு கொஞ்சம் போன 2024 லெவலில் இல்லாமல் கொஞ்சம் பூஸ்ட் ஆயிருக்கு. இப்போ 2024 வந்து இவனுடைய ரெவென்யூ நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 808 கோடி ரூபா இருக்கு. இந்த 808 கோடி ரூபாய்க்கு இவன் இந்த 3 குவார்டர்ல மாத்திரமே, அதாவது ஜூன், செப்டம்பர், டிசம்பர்ல மாத்திரமே கிட்டத்தட்ட 650 கோடி ரூபா கிட்டக்க 59 கோடி ரூபா கிட்டக்க இந்த 3 குவார்டர்ல எடுத்துட்டான். இன்னும் வந்து 808 கடக்கணும் அப்படின்னு சொன்னா 150 கோடி ரூபா தான். 150 கோடி ரூபாய்க்கு மேல எவ்வளவு எடுத்தாலும் போன வருஷத்தை காட்டிலும் ரெவென்யூ கூடிருச்சுங்கிறத நம்ம கணக்கில் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி இபிஎஸ் நம்ம பார்க்குறோம். இபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த 3 குவார்டர்ல வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இது வந்து 3 குவார்டர்ல வந்து 3.7, 5.7, 5.8 வந்துருச்சு. 6.7 தான் போன வருஷம் எடுத்திருந்தா. இன்னும் 0.9க்கு மேல எவ்வளவு எடுத்தாலுமே இது வந்து போன வருஷத்தை காட்டிலும் பீட் பண்ணிருச்சு அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். ஒவ்வொரு தடவையும் மார்ச் மாசம் இவனுடைய பிஹேவியர் என்னவா இருக்குன்னு பார்த்தோம்னா டிசம்பரை காட்டிலும் கிட்டத்தட்ட டபுளா இருக்கு 2024. ஆனா 2023-22 வந்து குறைஞ்சு போயிருக்கு. அதே சமயத்துல 2022லயும் குறைஞ்சிருக்கு. இந்த தடவை குறையாம 2023 ரிஃப்ளெக்ட் பண்ணுச்சு அப்படின்னு சொன்னாக்க இது நல்ல அப் ட்ரெண்ட்ல, அதாவது க்ரோத் ட்ரெண்ட்ல இருக்கு அப்படிங்கிறத புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். ஏபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் இன்னமும் நமக்கு வந்து இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. எந்த இடத்துல இருந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட 4 குவார்டரா இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. இந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க இது வந்து கரெக்ஷன் பெருசா வராம
அதை அப்படியே மேலே எடுத்துட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல். இப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம்எஃப் அண்ட் எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்ல டிசம்பர் மாசத்துக்கு எந்த சேஞ்சஸும் கொடுக்கல. இங்க கிடைச்சிருக்கக்கூடிய இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம போட்டோம். நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ ₹43.10, ஃபேர் வேல்யூ ₹92.90. இது வந்து கரண்ட் ப்ரைஸுக்கு வந்து 1.10ங்கிற ரேஷியோவில் போய்கிட்டு இருக்கு. இப்போ இவங்களுடைய குமுலேட்டிவ் இபிஎஸோட டிடிஎம் 5.8 ஆகும், குமுலேட்டிவ் இபிஎஸ் டிடிஎத்தோட ஆவரேஜ் 1.9 இருக்கு. தென் இபிஎஸோட டிடிஎம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க 8.9, அதோட ஆவரேஜ் 2.2. இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்க, இங்கே வந்து நமக்கு வந்து நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் இபிஎஸ் எஸ்டிமேஷனுங்கிறது 1.9லேருந்து 2.2 அப்படிங்கிற லெவலில் இருக்கு. இது போன குவார்டர், அதாவது எக்ஸிட் ஆக போற 3.1ங்கிறத காட்டிலும் கம்மியா இருக்கிறதுனால இது போன குவார்டரை காட்டிலும் கொஞ்சம் கரெக்ஷன் வந்து கொஞ்சம் லீட் எடுத்துட்டு வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். ஆல்மோஸ்ட் அவன் வந்து டச் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். சப்சிக்வெண்டா இவன் அடுத்த குவார்ட்டருக்கு வந்து நல்லா பூஸ்ட் கொடுத்துட்டான் அப்படின்னு சொன்னாக்க மேலே ஏறும். அடுத்த குவார்ட்டருக்கு ஆக்சுவல் ரிசல்ட் இந்த எஸ்டிமேஷனை கவர் பண்ணிட்டா சைட்வேஸில் போய் கன்சாலிடேட் ஆக வாய்ப்பு இருக்கு. எஸ்டிமேஷனை கவர் பண்ணலை, கொஞ்சம் கீழே எடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் சப்சிக்வெண்ட் கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. சரி, இப்படி இருக்கக்கூடிய இந்த இபிஎஸ் உடைய டிடிஎம் பேஸ் பண்ணி நமக்கு வந்து பிரைஸ் ரேஞ்ச் புல்லிஷ் ட்ரெண்டாக இருந்ததுனால் பிரைஸ் ரேஞ்சுங்கிறது 130லேருந்து 181க்கான வாய்ப்பு இருக்கு. புல்லிஷ் ட்ரெண்ட் இல்லாமல் இது வந்து இன்னும் வந்து இவன் வந்து பெரிஷ் ட்ரெண்டுக்குள்ள போகல, இவன் வந்து இந்த நியூட்ரல்ல தான் இருக்கிறான். சப்போஸ் பெரிஷ் ட்ரெண்டுக்குள்ள போச்சு அப்படின்னு சொன்னாக்க, அதாவது 112க்கு கீழே உடைச்சு 90 கீழே உடைச்சிட்டான் அப்படின்னு சொன்னாக்க 73லேருந்து 61 இல்லாட்டி 55க்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனா இன்னும் இவன் பெரிஷ் ட்ரெண்டுக்குள்ள வரலைங்கிறது தான் நம்ம இதுல பஃபர் ஜோனுக்குள்ள இருக்கிறான். 112க்கும் 73க்கும் நடுவில் இருக்கக்கூடிய பஃபர் ஜோனான நியூட்ரல் ட்ரெண்ட்ல இருக்காங்கிறத புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். நமக்கு வந்து இந்த இதுல வந்து எக்ஸ்போனென்ஷியல் மெத்தட்ல ஃபார்முலால கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சை வந்து நம்ம சார்ட்ல ஆர்கனைஸ் பண்ணிட்டோம். சார்ட்ல ஆர்கனைஸ் பண்ணிருக்கிறத நம்ம கீழே இருந்து பார்ப்போம். நான் S2 வரைக்கும் எடுத்திருக்கிறேன். S2 43லேருந்து 46, S1 92லேருந்து 96, S1க்கும் S2க்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் 64லேருந்து 68. இப்ப இவன் என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொன்னா பிபி ஜோன், அதாவது 125லேருந்து 225, அதோட மிட் வேல்யூ 175. இதுதான் பிபி ஜோனோட 3 வேல்யூ. கீழே லோ வேல்யூ, அதாவது பாட்டம் வேல்யூ 125, மிட் வேல்யூ 175. மிட் வேல்யூங்கிறது ஆக்சுவலா பிபி, அதுக்கு மேல இருக்கக்கூடிய ஹையர் பிரைஸுங்கிறது 225. இவன் என்ன பண்ணியிருக்கிறான், 175ஓட, அதாவது பிபியை டச் பண்ணிட்டு இவன் அப்படியே வந்து கீழே S1 வரைக்கும் எடுத்திருக்கிறான். S1க்கு கீழே இன்னும் உடைக்கல. ஏன்னா அடுத்த குவார்டர்ல பாசிட்டிவ் ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னு சொன்னா இப்படியே கொஞ்சம் மேலே எடுத்துட்டு போறதுக்கானவோ இல்லாட்டி இதுல வந்து ஒரு கன்சாலிடேட் ஆகவோ வாய்ப்பு இருக்கு. இந்த தடவை இவன் 175 உடைச்சான் அப்படின்னு சொன்னாக்க 225 தாண்டி R1 ஆன 276லேருந்து 285 போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் அவன் வந்து ஏபிஎஸ் வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த ட்ரெண்ட் இருக்கு பாத்தீங்களா, 7ங்கிற ட்ரெண்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த 7ங்கிற ட்ரெண்டை உடைச்சு இவன் வந்து 9க்கு மேல 10 அப்படிங்கிற மாதிரிலாம் கொண்டு போறான். 9க்கு மேல கொண்டு போறான் அப்படின்னு சொன்னாக்க இது R1க்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வையா இருக்கு. தகவல் R1ங்கிறது 276லேருந்து 285க்கான வாய்ப்பு இருக்குங்கிறது நமக்கு பார்வையா இருக்கு. தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன். தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நன்றி நண்பர்களே.